புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் டோக்கன் விநியோகத்திற்கான பயிற்சி, அதாவது ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பயிற்சியானது தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நிக்ஜாம் புயல் நிவாரணம் வழங்குவது தொடர்பாக ரேஷன் கடை பணியாளர்களுக்கு தற்போது பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. மொத்தமாக 4 இடங்களில் இந்த பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. காலை 10 மணி முதல் இந்த பயிற்சி என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பயிற்சியில் நியாய விலை கடைகளுக்கு வரக்கூடிய பொதுமக்களை வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்குவது தொடர்பாகவும், ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் மற்றும் டோக்கன் பெறாதவர்களுக்கு ரேஷன் கடைகளில் விண்ணப்பம் வழங்குவதற்கான பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்தும் நியாய விலை கடை பணியாளர்களுக்கு இந்த பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு நிவாரண தொகை பெறும் பொழுது நியாய விலை கடை பணியாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பயிற்சியில் தெரிவிக்கப்பட்டு வருவதாக அந்த பயிற்சி வழங்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக இந்த பயிற்சியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் இதில் TUCS நிர்வாகத்தின் கீழ் சென்னையில் 251 கடைகள் இருக்கின்றன. இதில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக TUCS நிர்வாக இயக்குனர் பாபு அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக 1க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகள் ஒரே இடத்தில் அமைய பெற்ற இடங்களில் கூட்டத்தை கட்டுப்படுத்த ஏதுவாக மூங்கில் தடுப்பு ஏற்படுத்தி வரிசைப்படுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் பட்டியலில் இடம்பெறாத நபர்கள் முறையீடு செய்ய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதற்கென உரிய விண்ணப்பத்தை நியாய விலை கடை வளாகத்திலேயே வழங்கக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காத்திருப்பு அறை வசதி இல்லாத நியாய விலை கடைகளில் தற்காலிக நிழற்கூடை அமைக்கப்பட வேண்டும் என்றும், நிவாரண தொகை விநியோகத்திற்கு ஒவ்வொரு நியாய விலை கடைகளிலும் 4 பணியாளர்கள் அமர்ந்து பணிபுரிய ஏதுவாக அதற்கான வசதியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்களிடம் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து பணிகளையும் முறையாக செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெள்ள நிவாரண தொகையினை குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யும் போது ரொக்கத் தொகையாக 6000 ரூபாயை பொறுத்தவரையில் 500 ரூபாய் நோட்டுகள் குடும்ப அட்டைதாரர் முன்னிலையில் எண்ணப்பட்டு வழங்க வேண்டும் எனவும், அதற்கான தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எவ்வாறு நிவாரண தொகை விநியோகம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்களுக்கு பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெள்ள நிவாரண தொகை விநியோகத்தை பொறுத்தவரையில் தினசரி காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும், மதியம் 3 மணி முதல் 5 மணி வரையிலும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், முதியோர் மற்றும் கைக்குழந்தைகளுடன் வரும் பெண்கள் வெள்ள நிவாரண தொகை பெற நியாய விலை கடைகளுக்கு வழங்கும் போது அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக அந்த நிவாரண தொகையை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மழை வெள்ள நிவாரண தொகை வழங்கும் பணியினை வரக்கூடிய 17ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய நிலையில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு தற்போது அதற்கான பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. எவ்வாறு அந்த விநியோகத்தை மேற்கொள்ள வேண்டும், அதே போன்று வரக்கூடிய பொதுமக்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.